அம்மா உங்களை கும்பிட்டேனம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு கூடி காயப்பட்ட பிறகு விட்டவன் எனக்கு தண்ணி இல்லாத போய் சேர்ந்தது, இந்த விட தண்ணி இல்லாத போய் சேர்ந்தது. பிள்ளை வந்து என்ன வாங்குற காலையே அம்மா சாப்பாடு கொடுங்கன்னு தான் கேட்டது. என்னடி ஒரு சாப்பாடுமே இல்லை. 2 பேர்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அதோட என்ன பிள்ளை போனது, என்ன பிள்ளை என்ன உயிரியே நான் கிடந்துட்டு இன்றைக்கு தவிக்கிறேன். இந்த 15வது வருஷத்தில் நான் இன்றைக்கு தான் இப்படி ஒரு கிரியேஞ்சு செய்திருக்கிறேன். இது வரைக்கும் நான் அப்படி எதுவும் செய்தது கிடையாது. என் பிள்ளை ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டு தான் நான் ஆண்டவனை வேண்டுறேன். என்ன படைச்ச தெய்வங்களை நான் வேண்டுறேன். என் பிள்ளை ஆத்மா நிம்மதியாக சாந்தி அடையணும் வேண்டு. திரு கருவியால் விரைந்தோடுக, ஓம் திரு வடிவே சூழ்ந்து காக்க, ஓம் சிவமே திகழ்கவே. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை இடம்பெற்று 1.5 தசாப்த காலம் கடந்திருக்கின்றது. தமிழின அழிப்பு நாளான மே 18 நாளில் இனப்படுகொலையின் போது உயிர் நீத்தவர்களுடைய ஆத்ம சாந்தியடைய எதிர்கடன்களை நிறைவேற்றும் கிரியைகள் மரபு வழியில் மேற்கொள்ளப்படுகின்றன. முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரையில் பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் இந்த பிதிர்கடன்களை நிறைவேற்றும் கிரியைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக சைவ தமிழ் மக்களின் முழுமுதற் கடவுளான சிவனை வேண்டி சிவாச்சாரியர்களால் தமிழில் வேத பாராயணங்கள் பாடப்படுகின்றன. என்னையுப்பவத்தைச் சேராவகையெடுத்தனன் சித்தத்தே தன்னை வைத்தருளினாலே தத்துவ சுத்தி செய்து முன்னையான் இட்டைக் கொண்ட மேல்வினை முட்டை தீர்த்து மண்ணில் வந்தனை காத்த மாந்த சிவமே போற்றி. ஓம் திரு கருவியால் விரைந்தோடுக, ஓம் திரு வடிவே சூழ்ந்து காக்க, ஓம் சிவமே திகழ்கவே. தொடர்ந்து சைவ தமிழ் மரபு முறையில் பிண்டங்களை கடலில் கரைத்து இறந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி எதிர்கடன்களை நிறைவேற்றும் கிரியைகள் உயிரிழந்தவர்களின் உறவினர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த தாயாருடைய பெயர் சிங்ககுலராணி. இவர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் செல்வபுரம் கிராமத்தை சேர்ந்தவர். இந்த தாயார் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் போது அருள் பிரசாத் என்கின்ற தனது மகனை இழந்திருக்கின்றார். இறந்த தனது மகனின் ஆத்ம சாந்தி அடைவதற்கு அவர் இம்முறை உரிய முறையில் எதிர்கடன்களை நிறைவேற்றியுள்ளார். அவருடைய மகனின் ஆத்மா சாந்தி பெற வேண்டும் என்பதே இந்த தாயாரின் ஒரே ஆசையாக இருக்கின்றது. எனது பெயர் சிங்ககுலராணி. எனது இறந்து போன மகனின் பெயர் அருள் பிரசாத். அவர் தனது அண்ணாவையும் அண்ணி புள்ளிகளை தேடி போன இடத்துல தான் வெளியிடத்தில் காயப்பட்டவர். காயப்பட்டு பால் முழுக்க எனது பிள்ளை இருந்தது. என்ன தண்ணி சாப்பாடெல்லாம் கேட்டது. தண்ணி கேட்டுட்டு தான் சாப்பாடும் கேட்டு முதல் போனவன் நினைட்டேன் சாப்பாடு இல்லை என் பிள்ளையை கொடுக்குறதுக்கு. என்னடி ஒன்றும் இல்லையான்னு சொல்லவன் அண்ணாவை தேடி போனது எனக்கு தெரியாது. என் பிள்ளை வந்து என்ன வாங்குற காலையே அம்மா சாப்பாடு கொடுங்கன்னு தான் கேட்டது. என்னடி ஒரு சாப்பாடுமே இல்லை. நான் 2 பேர்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அதோட என் பிள்ளை போனது போய் தான் ஜெயில் விழுந்து என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு தான் என் பிள்ளை என் ஆத்மா சாந்தியனுக்காக நான் கடலில் அந்த கடமையை நான் செய்திருக்கிறேன். மனதுக்கு ஒரு திருப்தி இருந்தாலும் என் பெத்த மனசு கேட்குது. என் பிள்ளைய நினைச்சு ஓடுது என் மனசு. என் பிள்ளைக்கு ஒருபடி சாப்பாடு கொடுத்துருந்தாலும் என்கிட்ட இல்லைன்னு என் பிள்ளைய கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை சாப்பாடு கேட்க. எல்லாரும் பசி வட்டியில் இழந்து துடிச்சு கொண்டு தான் கிடந்து நாங்கள் உயிருக்கு போராடி கொண்டு அந்த சூழ்நிலையில் என் பிள்ளைக்கு நான் ஒருபடி தீர்வு கொடுத்துருந்தா என் பிள்ளைன்ற உயிர் என்னோடையே இருந்திருக்கும். என்ன பிள்ளை அதோட கேட்டுட்டு போனதான் அது உறவு என் பிள்ளை செயல் உணர்ந்து கொண்டு வந்தாங்க. இத்தனைக்கு என் பிள்ளை என்ன உயிர் பிரிஞ்சதை கூட எனக்கு தெரியாது. என்ன பிள்ளைக்கு நான் உடுப்போல இருப்போம் பண்ணிட்டு வந்துட்டு திரும்பி முடிய போவோம். என் பிள்ளை செத்து போய் இருந்தது. என் பிள்ளையாக பள்ளிக்கூடத்துக்கு தூக்கி போட்டு கிடந்தது வெட்ட வெளியில. இந்த 15வது வருஷத்தில் நான் இன்றைக்கு தான் இப்படி ஒரு கிரியேஞ்சு செய்திருக்கிறேன். இது வரைக்கும் நான் அப்படி எதுவும் செய்தது கிடையாது. எனக்கு மனதில் நிம்மதி இல்லை. அதனால் நான் என் பிள்ளை இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கல. இன்றைக்கு தான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறான். என் பிள்ளை ஆத்மா சாந்தி அடையணும் தான் நான் ஆண்டவனை வேண்டுறேன்.
என்னை படைச்ச தெய்வங்களை நான் வேண்டேன் എൻ്റെ പിള്ളേൻ്റെ ആത്മാ നിമ്മതിയാ ശാന്തി അടയണമെന്നുണ്ട് 15 വർഷവും ഞാൻ എൻ്റെ പിള്ളയെ നിனைച്ച് എൻ്റെ പിള്ളേൻ്റെ അവൻ്റെ ഉരുവത്തിൽ ആരെയാவது കണ്ടാലും കണ്ടുപിടുങ്ങാൻ ഞാൻ വിചാരിക്കാത്താൻ ഇരുപ്പൻ ലൂസ് പോലെ ഇരുപ്പൻ ചാപ്പിട വേണ്ടൻ തണ്ണി കുടിക്കാൻ വേണ്ടൻ എൻ്റെ പിള്ളയായിരിക്കും അതുകൊണ്ട് ഒരു എനിക്ക് കിട്ട പോയി பார்த்தோன்னு எனக்கு சரியான வெவ்வியரமாக போடும் എൻ്റെ பிள்ளை இல்லையே இதுண்டு എൻ്റെ பிள்ளை வந்து என்னை கேட்டது அம்மா ஏதாவது கிடந்தா சாப்பாடு கொடுங்கோண்டு എൻ്റെ பிள்ளைக்கு நான் பாட்டின்னு இருந்தாலும் എൻ്റെ பிள்ளைக்கு ஒரு பிடித்தீன் கொடுக்குறதுக்கு என்னட்ட வல்லவே இல்லை எனக்கு എൻ്റെ பிள்ளை தான் എൻ്റെ பிள்ளைகள் சாப்பிட்டு மிச்சம் தான் நான் சாப்பிடணும் அப்படி தான் நான் இவ்வளோ காலம் வாழ்கிறேன் എൻ്റെ பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்தாலும் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் എൻ്റെ பிள்ளைகளுக்கு நான் சோறு கொடுத்தாலும் கஞ்சியை தான் நான் குடிச்சு அப்படி தான் എൻ്റെ பிள்ளைகளை வளர்த்தேன் கடைசியில் എൻ്റെ பிள்ளை உயிரியே நான் கிடந்துட்டு இன்றைக்கு தவிக்கிறேன் அவனுக்கு நிம்மதி இல்லை எனக்கு அவனை அவன் ஃபோட்டோவை பார்த்தாலே என்னால் தாங்கிடாது படத்தை வீட்டை வச்சு நான் படத்துக்கு பூஜாடி வச்சு மறைச்சி விட்டுக்கிறேன் அந்த முகத்தை பார்க்க என்னால் தாங்கல என் பிள்ளைய முகத்தை என்னால் தாங்கலாது பார்க்க அதுக்காக தான் நான் பூஜாடியால் மறைச்சி விட்டுருக்கிறேன் வாரவையெல்லாம் பேசுங்கள் என்னதுக்கு நீ அவன் முகத்தை மறைச்சிருக்கிறேன் என்னால் எந்த பிள்ளைய பார்க்கல எந்த பிள்ளை என்ன பார்க்குற போல இருக்கும் என்ன பார்த்து நான் அந்த சைட்டு போனேன் இந்த சைட்டு போனேன் எந்த பிள்ளை என்ன பார்க்குறது அங்கால பார்க்குது இஞ்சால திரும்பி பார்க்குது குசினிக்கு நேரம் நான் கோலில் வச்சுக்கிறேன் மேடம் ஒரு தண்ணி குடித்தாலும் எந்த பிள்ளை என்ன பார்க்குதே நான் இந்த தண்ணியை குடிப்பேன் நின்றுட்டு நான் அந்த நேரம் அந்த தண்ணியை குடிக்காம வச்சுடுவேன் என்ன நேரம் எந்த பிள்ளை பார்க்க நான் இந்த சாப்பாடு தண்ணியை குடிக்கணும்ன்றதுக்காக ஆனால் முன்னுக்கும் பூச்சாடிய சைட்டுக்கு வச்சு முன்னுக்கும் மறைச்சி விட்டுக்கிறேன் அந்த முகம் எனக்கு தெரியக்கூடாதுன்ட்டு எல்லாரும் சொல்லுவேன் உந்த புள்ள உன்னோட இருக்குன்னு நினைச்சு நீ சந்தோஷமாக இருந்து எல்லாரும் வாரத்திற்கு சொல்லணும் 1000 தான் செய்தாலும் நான் இந்த உள்ளே பறி கொடுத்தேன் நான் துடிக்க பறி கொடுத்தேன் நான் எவ்வளோ ரத்தத்தை கொட்டிச்சுது இந்த உள்ள இந்த உடம்பால் என்னாலே அதை மறக்க முடியாது அம்மா உங்களை கும்பிட்டேன் அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் கொண்டு குடி காயப்பட்ட பிறகு விட்டான் இருந்த சனமே நான் சொல்லிச்சது கொடுக்காதீங்க கொண்டு எனக்கு தண்ணி இல்லாதான் போய் சேர்ந்தது இந்த உள்ள தண்ணி இல்லாதான் போய் சேர்ந்தது எதுவுள்ள தண்ணி ஐயோ என்னால வரங்கீழாது என்ன பிள்ளைய வரங்கீழாது என்னால நானே நான் உயிரோட இருந்த பிள்ளை என்ன நிலையோடு எனக்கு தெரியாது